பூங்கொடி நீங்க வெல்கம் பண்ணுங்க. வாங்க அண்ணே. பூர்ணிமா மேடம் ஓகேவா? வணக்கம். உங்கள் கதையை தொடங்கலாம். வணக்கம். கதை தொடங்கலாம். அம்மாவோட அறம் அப்படிங்கிற இந்த கதையில இருந்தா ஒரு கதையை பார்க்க போறோம். நம்ம மயில் கழுத்து அப்படின்ற கதை, சரிங்களா? ஜெயமோகன் எழுதுனதுதான். எப்பவுமே நமக்கு பிடிச்சவங்க ஜெயமோகன் தான். அம்மாவோட ஃபேவரட்டும் சரி, நம்ம ருக்மணி மேடமோடதும் சரி, எல்லாருமே ஜெயமோகன் கதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல மயில் கழுத்து இன்னைக்கு காலையில தான் நான் படிச்சேன், சரிங்களா? அதுவும் அண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் உட்காந்து படிச்சேன். இந்த கதையில ஒரு 5 கதாபாத்திரம் சொல்றாங்க மயில் கழுத்துல. ஒண்ணு வந்துட்டு ராமன்னு சொல்ற ஒரு நீங்க கதாபாத்திரம். கொஞ்சம் உங்க மொபைல் கீழே. இப்பதான் இப்ப ஓகே. ராமன் அப்படிங்கிற கதாபாத்திரம். அந்த ராமனுக்கு நண்பனா இருக்கக்கூடியவன் பாலசுப்ரமணியம். அதுக்கு அப்புறமா இவங்க கச்சேரி, நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே இசை ரொம்ப பிடிக்கும். இசையை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இசை கச்சேரியை நடத்தக்கூடியவர் சுப்பு ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் இசை நடத்துவாரு. அவங்க வீட்லயே இவங்க சந்திரா அப்படின்ற ஒரு பொண்ணு நடனம் வந்து ரொம்ப டான்ஸ்ல, அந்த பரதநாட்டியத்துல சிறந்து விளங்கக்கூடியவ தான் சந்திரா. அதுக்கப்புறமா அந்த இங்க இருந்து இவங்க வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் தான் அந்த இசை கச்சேரியை பார்க்க போறாங்க. அப்ப அந்த இசை கச்சேரிக்கு பார்க்க போகும்போது அங்க இவங்களை போய் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறவர் தான் நம்மளுடைய சாமிநாதன். அதுக்கப்புறம் நம்ம அந்த இசை கச்சேரினா மிருதங்கக்காரவங்க இருப்பாங்க, வயலின்காரவங்க இருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்து சொல்றது. இந்த மயில் கழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சேலையோடைய நம்ம நம்ம புடவை பார்த்திருப்போம். அந்த புடவை வந்துட்டு மயில் கழுத்து கலர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுலதான் இந்த மயில் கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைய சொல்லுவாரு. இதுல ஆரம்பிக்கும் போது இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அம்மா மாதிரி எல்லாம் வேகமா ஃப்ளோவெல்லாம் சொல்ல தெரியல, ஏன்னு தெரியல, சரிங்களா? ஏதோ இல்ல அப்படி எல்லாம் வேண்டியது இல்ல. நமக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு, ஒருவேளை இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகுதுன்னா திருப்பி இதே லிங்க்ல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நீலம்னு சொல்றேன் என்றார் பாலசுப்ரமணியம். ஆமா, ஏன் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் இருந்து முகத்தை திருப்பி பஸ்ஸுக்கு வெளியில ஓடக்கூடிய வெளி காட்சிகளை பக்கமா பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் தான் ராமன். ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். ராமன் கூர்ந்து பார்த்துட்டு, பரவாயில்ல சொல்லுங்க, நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க போறலையே அப்படின்னு சொல்லிட்டு புன்னகை செய்கிறார். இப்படிதான் இந்த கதைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சின்ன அந்த நம்மளுடைய பல் எப்படி இருக்குன்னா, அழகான பற்களுடைய வரிசை, சிரிப்புக்கு வந்துட்டு ஏத்த மாதிரி அந்த ராமன் எப்படி இருப்பாருன்னா, அவருடைய மனசுல ஒரு பெண்மை குணம் தோற்றம் அளிக்குமா. அப்படிப்பட்ட அவங்க எப்பவுமே அந்த ராமன்ட்ட இந்த நம்ம பெண்களுக்கு சொல்லக்கூடிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை பண்பு சொல்றோம் இல்லையா, அந்த நாணம் இவர்கிட்ட எப்பவுமே இருக்குமா. அதனால காலாலே தரையில கோலம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இவர் சொன்ன மாதிரி பாலசுப்ரமணியம் சொல்லி சிரிக்கிறாரு. நீங்க ஒண்ணுமே தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் சொல்றாரு. அப்படியா, சொல்லுங்க. எங்க ஆத்துல என்ன சரியா குளிப்பயல்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்றாரு. ஏன்னா குளிப்பயல்னா வந்துட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, குளிக்கிறதுக்காக பாத்ரூம்ல அன்னைக்கு காலகட்டத்தில எடுத்துக்கிட்டோம்னா குளத்துல போய் குளிப்பாங்க. அந்த குளத்துல குளிக்கும் போது அவங்க எல்லாமே ரொம்ப நேரம் குளிச்சுட்டு வருவாங்க. கேணியில குளிப்பாங்க ஆண்கள் எல்லாமே. பெண்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல அவங்க அந்த நம்மளுடைய குளியல் அறையில குளிப்பாங்க. ஆனா இவரு அந்த வீட்டுல குளிக்கிறதுனாலதான் இவருக்கு குளிப்பயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். மத்தபடி மனுஷனோட இருட்டை பத்தியும் தீமையை பத்தியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ராமனும் அந்த பாலசுப்ரமணியம் 2 பேருமே பேசிக்கிறாங்க. ராமன் புருவத்தை தூக்கி, அப்படியா, உங்க கதையெல்லாம் வாசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா பெரிய சித்திரம் போலதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நக்கலா பேசிட்டு வர்றாங்க. ஒரு மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கெட்டவங்க சிலர் இருக்காங்க,
இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே வாழ்க்கையில தான் மாட்டிட்டு இருக்காங்க. சாதாரண மனுஷங்க கூட என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நேரத்திலயும் அவங்களுடைய கெட்ட குணங்கள் மூலம் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாலசுப்ரமணியனும் இந்த ராமனும். ராமன் கொஞ்சம் மனக்குழப்பம் அடைகிறாரு. என்னடா கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம். இவர் இவ்வளவு பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாலசுப்ரமணிய சொல்றாரு. பாலசுப்ரமணியம் சொல்றாங்க, மனுஷன் வந்துட்டு தீமைக்கு எப்பவுமே அளவே கிடையாது. மனுஷன்கிட்ட பல மடங்கு வாழ்க்கையில தீமை தான் அளவுக்கு அதிகமா இருக்கு. தீமைக்காக தான் மனுஷன் ரொம்ப நாள் வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு எங்கேயோ வெளிநாட்டுல இருந்த மாதிரியே இந்த 2 பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கு. இங்க நம்ம ஊர்ல இப்படித்தான் இருக்காங்க. அரண்மனையில கூட பார்த்திருப்போம். அந்த மன்னர்களுடைய காலகட்டத்துல மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கருவிகள் எல்லாமே சமப்படுத்தி வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் இந்த பாலசுப்ரமணியன் சொல்ல சொல்ல ராமனுக்கு முகம் சிவந்து போயிடுது. அப்படி முகம் சிவந்து போகும்போது அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்காங்க. சரி, கும்பகோணத்துக்கு பக்கத்துல பாபநாசங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு நம்ம போலாம். அங்கதான் யார் இருக்காங்கன்னா சுப்பு ஐயர் இருக்காரு. அந்த சுப்பு ஐயர் இருக்க இடத்துக்கு போனோம்னா நம்ம நல்லா கதை எல்லாமே கேட்கலாம். இசை கச்சேரி இருக்கு. அவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்றாங்க. அப்பதான் சொல்றாரு, தஞ்சாவூர் பக்கம்னா கோயில்பட்டி. அந்த கோயில்பட்டியில கீரா இருப்பாங்களே, ராஜநாராயணன். அந்த ராஜநாராயணன் நல்ல கதையெல்லாம் எழுதுவாரு. அந்த கதை எழுதக்கூடியவரு அவரையும் கூட்டிட்டு இசை கச்சேரிக்கு போலாம். இப்ப ஏன் அவரை கூட்டிட்டு போக முடியாதுன்னா, இப்ப இந்த மாசத்துல பருத்தி நடுவாங்க. அந்த பருத்தி நடும்போது 3 மாசத்துக்கு அவர் எங்கேயுமே போக மாட்டாரு. அந்த பருத்தி நட்டு அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சுதான் அந்த ராஜநாராயணன் வெளியில அவங்க ஊரை விட்டு வெளியில வருவாரு. அதனால அந்த ராஜநாராயணனை பார்த்துட்டு மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலசுப்ரமணியன் சொன்ன உடனே ராமன் சிரிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு போறாங்க. பொதுவா நீலம் பூதானா 2 கலர் இருக்குப்பா. இந்த 2 நிறமுமே மனிதர்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஏன்னா மனுஷங்க வந்துட்டு நீலம் ஊதா எதுக்காக பிடிக்கும்னா அவங்களுடைய மனசுல ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு. அதனாலதான் இந்த 2 கலருமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது 2மே வித்தியாசமான கலரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. தீமை இல்லாம இலக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா கண்டிப்பா கிடையாது. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தை பத்தியும் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் எழுதுறேன், தீமை இல்லாம நல்லதை மட்டும் யாராவது எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸுக்கு போய் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தோணுது இவருக்கு. வேர்த்து விறுவிறுக்குது. முகத்தை தொடச்சுக்கிட்டு பேசுறாரு. பாலசுப்ரமணியன் ரொம்ப புன்னையோட சொல்றாரு, சரி ராமன் நீங்க எழுதுங்கோ. நீங்க எழுதலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது நல்லது எது கெட்டது எது தீமைதான் மனிதன்ட்டு அதிகமா இருக்கு அப்படின்ற 2 பேருமே பேசிக்கிட்டதுனால கொஞ்ச நேரமே இவங்க 2 பேருமே பேசாம அதே பஸ்ல பயணம் போயிட்டு இருக்காங்க. சட்டுன்னு இந்த ராமனுக்கு தோணுது, நாம மனசுல தோணுனது எல்லாமே சொல்லிட்டோம் போல அந்த பாலசுப்ரமணியத்த. அதனாலதான் அவன் என்ன பண்றான், எதுவுமே கேட்காம பேசாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோண ஆரம்பிச்சிருது. அப்ப தோண ஆரம்பிச்ச உடனே சரி, கழுகுமலையில இருந்து போகணும் அந்த ஊருக்கு. அந்த கழுகுமலையில போய் பக்கத்துல போகும்போது ராமன் கொஞ்ச நேரம் பேச்சுக்கே வரமாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியன் 2 பேருமே நினைக்கிறாங்க நடந்து போகும்போது. கொஞ்ச நேரம் போன உடனே 2 பேருமே பேசிக்கிறாங்க. கும்பகோணத்துல இருந்துதான் போறோம். ஆச்சரியமா இருக்கு. அந்த இடத்துல நம்மள யாருமே கூப்பிட வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியனும் இந்த நம்மளுடைய ராமனும் நினைக்கிறாங்க. அந்த ராமன் 2 பேரும் நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல சாமிநாதன் என்ன பண்றாரு, இவங்கள கூப்பிட வர்றாரு. சாமிநாதன் கூப்பிட, வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப அந்த சாமிநாதன்ட்ட இவர் பேசுறாரு, மூத்தவ இப்ப சரியாயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிநாதனுக்கு குழந்தைங்க இருப்பாங்க போல. அது எத்தனை குழந்தைங்கன்னுலாம் சொல்லல. அப்ப மூத்தவ நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதன்ட்ட கேக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பு அண்ணா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கேக்குறாரு. அப்பதான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி குடிக்கிறாங்க. ஊர்ல வந்துட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரே புகை வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. என்னன்னா இந்த சுப்பையர் வீட்டுலதான் அந்த சந்திரா அப்படின்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த சந்திரா இருக்கும்போது அவ நல்லா பரதநாட்டியம் ஆடக்கூடியவ. அந்த பரதநாட்டியம் ஆடக்கூடியவ இருக்கிறதுனாலதான் இந்த இந்த சுப்பையரும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிநாதன் சொல்றாரு.
நேரா ராமனும் பாலசுப்ரமணியம் சுப்பு வீட்டுக்கு போறாங்க. சுப்பு வீட்டுக்கு போன உடனே சுப்பு வரவேற்கிறாரு. இவங்க 2 பேரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்களும் போறாங்க. அப்ப தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சுப்பு சொல்றாரு, எப்பா ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த சந்திராவை கூப்பிட்டோம்னா இவ பரதநாட்டியம் நல்லா ஆடக்கூடியவளா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவ வரும்போது ஒரு மயில் நிற கழுத்துல ஒரு புடவை அணிஞ்சிருக்காரு. அந்த புடவை அணிஞ்சிருக்கவள இவளை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவ வந்துட்டு நல்லா கலைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கவ. இவர் வந்து இசையில தேர்ந்தவரா இருக்காரு சுப்பு ஐயர். சுப்பு ஐயர் இசையில தேர்ந்திருக்கிறதுனால இவங்க 2 பேருமே எப்படியாவது சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் சந்திரா அங்க வர்றாங்க. அப்ப வந்த உடனேயே இவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. அப்ப இவங்க இந்த ராமனும் பாலசுப்ரமணியம் அங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா? அந்த வீட்டுக்கு போன உடனே பாலசுப்ரமணியனை அந்த சந்திரா ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. ராமனு வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் வந்த உடனே அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னா தடித்த குரல்ல பேசுது. அந்த தடித்த குரல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ரொம்ப இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பாரு, இந்த பொண்ணு கூட நம்மள கூப்பிட ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் நினைக்கிறாரு. அப்ப ராமன் வந்து கொஞ்சம் இசை கச்சேரிக்கு போறதுக்கு முன்னால ஒரு ஒயின் சாப்பிட்டா நல்லா இருக்கும், அங்க பாரு ஒயின் கீழே இருக்கு, அத போய் நீ ராமன் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராமன் எடுக்கிறதுக்கு போறாங்க. இசை கச்சேரிக்கு போறதுக்கு முன்னால ஒயின் சாப்பிட்டா அதெல்லாமே பண்ண முடியாது, இசை பாட்டு பாட முடியாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போடா, என்னால பாட்டு பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. உடனே அவனும் போய் ஒயின் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளுடைய அந்த சந்திராங்கிற பொண்ணு, நீ ஒயின் சாப்பிடுறியா? அந்த பொண்ணு ஒயின் சாப்பிடுவா, நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாளாம். அப்ப அவ இங்கிலீஷ்ல சொல்றான், எனக்கு இந்த ஒயின் வேணாம், நோ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கிடையில ரொம்ப தூரம் நாங்க வந்திருக்கோம், அதனால நாங்க கொஞ்ச நேரம் வந்து ஓய்வு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ராமனும் இந்த பாலசுப்ரமணியம் சொல்றாங்க. அப்ப ராமன் சொல்றாரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பு சொல்றாரு. சுப்பு சொன்ன உடனே அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. பாலசுப்ரமணியன் நல்லா பாட்டு பாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமன் சொல்றாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, என்னடா அப்படி பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இவரு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, வண்ண திசை மாலை தெள்ளியே உண்ணும் வாழ்க்கை புறகுல வள்ளியே உன் வாங்கி பருத்திட கள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறவர் குல பெண்ணா இருக்கக்கூடிய வள்ளிய மையமா வச்சியும் அந்த அவங்க நடந்து வரக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய கள்ளி செடிகளை வச்சு ஒரு பாட்டு பாடுறாரு. மறுபடியும் ஒரு பாடக்கூடிய பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு. அந்த பாட்டை தொடர்ந்து இவங்க அந்த பாலசுப்ரமணிய பாட சொல்றாங்க. இவர் வந்துட்டு அந்த ஒயின் குடிக்கும் போது இங்கிலீஷ்ல ஒரு பாடல பாடுறாரு. உதட்டழுகியே ஒயின் வருகிறது கண்ணியே, கண்ணிலே காதல் எழுகிறது, உண்மை என நாம் அறிவது அவ்வளவுதானே, இதோ முதுமையும் மானமும் வருவதற்குள் கோப்பையை எடுத்துக்கொள்கிறேன், அதை பார்க்கிறேன், மெல்ல பெருமூச்சு விடுகிறேன். இவரும் அந்த சுப்பையரும் அந்த ஒயினை பார்த்த உடனே இந்த பாடல் வரிய பாடிட்டு ஒயினை குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்ச உடனே இந்த சுப்பையர் சாயந்தரமா தானே இசை கச்சேரி போடுவாங்க. அந்த மாலை பொழுது இசை கச்சேரி போடுறதுக்காக சுப்புவும் அவங்க எல்லாருமே சந்திரா இவங்க எல்லாமே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் சாமிநாதன் போய் ராமனை எழுப்புறாரு. வாங்க வாங்க, இசை கச்சேரிக்கு போயிட்டாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அப்ப இவருக்கு சொல்ற அந்த பொண்ணு மேல இந்த ராமனுக்கு ஒரு அலாதி அன்பு இருக்கும். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி பாக்குறாருங்கிறது தெரியாது. ஆனா அந்த பொண்ணு மேல அளவுக்கு அதிகமான ஒரு காதல் இருக்கிறத மட்டும் இந்த ஜெயமோகன் இந்த கதையில அந்த சந்திரா கிட்ட ராமனை பத்தி சொல்றதுக்காக சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ராமன் எந்திரிக்கிறாரு. அந்த பொண்ணுமா போயிருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எதுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதன்கிட்ட இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்ப ராமன் சொல்றாரு, இவரு இசையில தேர்ந்தவர், இவர் ஒரு கலையில தேர்ந்தவர், அந்த பொண்ணு அந்த பரதநாட்டியத்துல தேர்ந்தவளா இருக்காரு. இந்த 2 பேருமே சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் சந்திரா அந்த சுப்பையரோட சேர்ந்துட்டு இருக்காங்க.
ஆனா சுப்பையரோட சேர்ந்துட்டு இருந்தா கூட ஒரு அவரோட சேர முடியாது. எப்படி ஒயின்னு ஒரு வித்து அந்த குடிக்கிறாரோ அதே போலதான் 2 பேத்தோட நட்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் போது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போலாம். குளிக்கலாம் வேண்டாம். போய் சட்டைய மட்டும் போட்டுட்டு முகத்த மட்டும் அலம்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிநாதன் இவங்க 2 பேத்தையுமே கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க போய் முன்னால உட்கார்றாங்க. இசை கச்சேரிக்கு போறதுக்கு முன்னால இந்த சுப்பையர் என்ன பண்றாரு, மறுபடியும் வந்துட்டு ஒரு கோப்பையில மது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த மது சாப்பிட்டாதான் என்னால இன்னமும் நல்லா பாட்டு பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்ப அந்த சாமிநாதன் கூட்டிட்டு போய் ராமனையும் பாலசுப்ரமணியையும் அந்த சந்திரா பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. சந்திரா வந்துட்டு என்ன பண்றானா, இந்த பாலசுப்ரமணியம் மேல கைய வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறா. இவனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஆனா அதை எதுவுமே இவன் வெளிக்காட்டாம எப்படா அந்த பொண்ணு இந்த நம்ம மேல இருக்கக்கூடிய கையை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு பாலசுப்ரமணியம் இருக்கான். அப்ப எடுக்கவே மாட்டேன்றா. அப்ப இவன் என்ன பண்றா, அந்த கையை எப்படியாவது உதறி வரணும். ஒரு ஒரு காலகட்டத்துல அந்த பொண்ணும் கையை விட்டு கீழே எடுத்துடுறான். கீழே எடுத்ததுக்கு அப்புறமா 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இசை கச்சேரியில அவன் பாட்டு பாடுறான் இல்லையா, அந்த பாட்டு பாடும்போது ராமன் கேட்டுட்டு நல்லா கேட்பாராம் பாட்டு எல்லாமே. நல்லா கேட்கும்போது தன்னை மறந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணிடுறாருன்னா அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துடுறாரு. விழுந்த உடனே இத பாலசுப்ரமணியமும் சாமிநாதனமும் பாத்துடுறாங்க. பார்த்த உடனே இவனை அந்த மேடைக்கு பின்னால கூட்டிட்டு போய் தண்ணி எல்லாமே முகத்துல தெளிச்சு விட்டு மறுபடியும் எழுப்பிடுறாங்க. எந்திரிச்சிடுறான். சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு, நான் சட்டையை கொஞ்சம் கழட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்திட்ட சொல்றான் ராமன். சரி அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படித்தான் இசை கச்சேரியில அவரு பாடக்கூடிய பாடல் எனக்கு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால என்னையே அறியாம என்ன பண்ணிடுவேன், நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் அவங்க கிட்ட சொல்றாரு. அது சொன்ன உடனே அப்ப அவரு பேசுறாரு. சரி இன்னைக்கு அந்த சந்திரா வந்தா இல்லையா, வேற புடவையில வந்தா, மயில் கழுத்து கலர் இல்லாம வேற நிற புடவையில வந்தா, எவ்வளவு அழகா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலசுப்ரமணியன்ட்ட மறுபடியும் அந்த பொண்ணை பத்தியே பேசுறாரு. அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் பாலசுப்ரமணியன் நினைக்கிறாரு, என்ன எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தி பேசுறாரு. ஆனா அந்த பொண்ணு மேல அலாதியான அன்பா இல்ல என்ன ஏதுன்னே இவருக்கு தெரியல. சரி பேசுறது பேசட்டும்னு கேட்டுட்டே இருக்காரு இந்த பாலசுப்ரமணியம். அதுக்கப்புறமா அந்த சுப்பையர் பாட்டு பாடிக்கிட்டே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ராமன் மயங்கி விழுந்துட்டார் இல்லையா, அதை பாக்குறதுக்காக மேடையில இருந்து எழுந்து வந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்ப நல்லா இருக்காரு. இவனுக்கு இதே பொழப்பா போச்சு, நான் எங்கெல்லாம் பாட்டு பாடுறனோ அங்கெல்லாம் வந்துட்டு இவன் விழுந்துருவான். மறுபடியும் இவனை சரி பண்ணிதான் நாங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பையரும் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பாட்டு பாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த மேடையில அந்த இசை கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இவங்க சொல்றாரு பாலசுப்ரமணியன்ட்ட, எப்பா நம்ம போற போக்குல திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு போயிடலாமே, ஏன் எதுக்கு நீங்க திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கணுன்றீங்க? நான் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியல, அதனால திருச்செந்தூர் முருகனுக்கு மயிர் கழுத்து கலர்ல ஒரு சேலை வாங்கி, முருகனுக்கு அந்த வள்ளிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, வள்ளி காட்டுல வளர்ந்தவ தானே வள்ளியும் தெய்வானையும், அப்ப அந்த இந்த நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாலசுப்ரமணியன்ட்ட. எதையாவது பிதற்றிட்டு இருக்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பாலசுப்ரமணியம். இல்ல இல்ல, பட்டுப்புடவை 150 ரூபா வரும், அதை எப்படி திருச்செந்தூர் முருகன் வள்ளிக்கு சாத்திட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலசுப்ரமணியன்ட்ட சொல்றாரு. சொல்லி சரி 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 செஞ்சிடலாம், நீங்க ஆசைப்படுறது எதுவும் செய்யாம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன்ட்ட பாலசுப்ரமணியம் சொல்றாரு. அதுக்கப்புறமா இவரு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு நான் குளியலறை வரைக்கும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பவும் அந்த இசை வந்துட்டு பாட்டு பாடுறதுக்காக அவரு பாட்டு பாடுறாரு. அப்போதைக்கு அந்த அவரிசர பரிதாபம் அப்படிங்கிற அந்த இசையோடைய இத முணுமுணுத்து பாடிட்டு இருக்காரு நம்மளுடைய சுப்பு ஐயர். அந்த சுப்பு ஐயர் பாடிட்டு இருக்கும்போது அதை கேக்குறான் இவனுக்கு ஏதோ பண்ணுது. ஏன்னா அது எப்படி நான் அந்த இசையோட இது ஒரு பெண்ணுடைய தாபங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. அந்த
அந்த பாட்டுனால அவருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவருக்கும் அந்த பாத்ரூம் போயிருக்காரு. எப்படியே விழுகணும் போல தோணுது. உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது பாலசுப்ரமணியனுக்கு. உடம்பு முழுவதும் வேர்க்க ஆரம்பிச்சாலும் அப்படியே நின்னுட்டு முகம் கழுவிட்டு குளிச்சுட்டு துண்ட வச்சுட்டு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது ஒரு பெண் மேல இருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு உன்னதமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமனை நோக்கி பாலசுப்ரமணியம் நடந்து வர்றாரு. இதுதான் இந்த மயில் கழுத்து அப்படிங்கிற கதை. அண்ணி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சிறுகதை தான், பெரிய நாவல்லாம் கிடையாது. இல்ல ஒரு இல்ல இல்ல 15 பக்கம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா கதை? உங்க உரைநடை அப்படியே அந்த கதைக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒன்னு இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கல. அப்படியே நாமளும் போகுது. சார்ட் அவுட் பண்ணிக்க வேண்டியதானே. அவரு சொல்லுவாரு, அவர் சொல்லிக்கிட்டே போவாரு. நம்ம சுருக்கிக்க வேண்டியதுதான். நாவல்னா ரொம்ப நேரம் பேசலாம். இல்ல இல்ல நல்லா இருக்கு. இந்த மயில் கழுத்துங்கிறது ஒரு அந்த கலர்ல வந்து ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்றீங்க. ஒரு அந்த ரொம்ப பிடிக்குங்கிறதுக்கு யாருன்னா, அது கொஞ்சம் மனசுல கொஞ்சம் அழுத்தமா இருக்கவங்களுக்கு தான் அந்த கலர் பிடிக்குமா. நீலமும் அந்த ஊதாவும் அப்படின்னு இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்க மித்தவங்கன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு 9 minutes இருக்கு. சோ நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க. கதை நல்லா இருக்கு. பூர்ணிமா சொன்ன விதம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி தரோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஒரே ஒரு தடவை தான் மேடம் படிச்சேன். காலையில அதனாலதான் அதான் அவசரமா பண்ணதுனால மற்றபடி நல்லா இருக்கு. ஒரு 2வது தடவை வாசிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். 2வது தடவை வாசிக்கிறதுக்கான நேரமும் இல்ல. அவ்வளவுதான். ஆனா நல்லா அம்மாவோட ஜெயமோகன் கதைய இவ்வளவு இதா சொல்றதே பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு 2-3 நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஈஸியா இருந்திருக்கும். ஒரே ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிட்டு இவ்வளவு பண்றது பெரிய விஷயம் தான். நல்லா இருக்கு. அவங்களோட ஜெயமோகன் அறம் அப்படிங்கறத நேத்துதான் எடுத்துட்டு வந்தேன். வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு வந்தேன். நேத்து படிக்கல. இன்னைக்கு காலையில அன்னி மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் படிச்சேன். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு மேம். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு மயில் கழுத்து கலர்ல சேலை கட்டு வர்றது, அதெல்லாம் வந்து அப்படியே நேச்சுரலா நீ சொன்ன தத்ரூபமா புரிஞ்சுச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா சொன்னீங்க. அதான் ஒன் டைம் படிச்சுட்டு இவ்வளவு சொல்றது உண்மையாவே பெரிய விஷயம்தான். அது அம்மாவுக்கு ஜெயமோகன் பிடிக்கும், எனக்கு ஜெயமோகன் பிடிக்காது. ஆனாலும் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக படிச்சு கதைய சொன்னது. நல்லா இருந்துச்சு. அறத்துல இருந்தானே பேசுவாங்க. வணங்கான்னு சொல்லிட்டாங்க, அறம் சொல்லிட்டாங்க இவங்க. அதுக்கப்புறமா யானை டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு 5 கதை சொல்லிட்டாங்க இதுக்குள்ளேயே. மீதி கதையை நம்ம முடிச்சிருவோம். ஸ்ரீலதா சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவங்க சொன்ன விதமும் நல்லா இருந்தது. பட் எனக்கு நடுவுல இந்த நெட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நான் யூடியூப்ல தான் இதை திருப்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். சில இடத்துல ஆமா சில இடங்கள்ல எனக்கு அந்த லிங்க் விட்டு போச்சு. அந்த கதையோட போர்வை எனக்கு கிடைக்கல. யார் புதுசா சிந்தின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. வெல்கம். என் ஃப்ரெண்டு தான் அவங்க. சிந்தாமணி. சிந்து. ஓகே சிந்தாமணி. முன்னாடி வந்திருக்காங்க லாங் டைம் பேக். அவங்களுக்கு நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்பப்ப கட்டாய் பாவம் போயிட்டு வந்தாங்க. லேட்டா ஜாயின் பண்ணாங்க. சொல்லுங்க சிந்தாமணி, நீங்க கேட்ட வரைக்கும். எங்க கதை பூர்ணிமா அவங்க ப்ரொஃபசர் சோனா கல்லூரியில தமிழ் பேராசிரியரா இருக்காங்க. அவங்க சொன்ன கதை எப்படி இருந்தது? நான் முன்னாடி ஜெயமேம் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கு. எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அது சிந்தின்னு வந்தனால எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு தான் இல்ல ஐபேட்ல இல்ல. அது ஆடியோ ஐபேட்ல ஒழுங்கா இல்ல. திரும்ப போன்ல கனெக்ட் பண்ணேன். சிந்துங்கிறது அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சிந்தின்னு. ஓகே.
அதான் அந்த ஸ்டோரி வந்து அதான் லவ் ஸ்டோரி. அந்த கலர் 2க்கும் ரிலேட் பண்ணாங்க. அழகா அந்த ப்ளூ, கிரீன் இதுக்கு. ஆனா எனக்கு ரொம்ப ஆடியோ இது இல்லாதனால ஒழுங்கா இல்ல. நெக்ஸ்ட் வீக் ஒழுங்கா கனெக்ட் பண்றேன். கேட்டுட்டு கமெண்ட் போடுங்க யூடியூப்ல. ஆமா, ஆமா. அந்த ஸ்டோரி நான் ஃபுல்லா படிக்கிறேன். இது ஸ்டோரி ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஸ்டோரி ஆல்ரெடி. ஓ அதனால நான் சூப்பர் படிச்சுட்டு சூப்பர். ம். ஆமா, இது முதல் கதையா நம்ம வந்து ஆ, ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க பூர்ணிமா. ஸோ ஆ. என் தரப்புல இருந்து எல்லாருமே நீங்க எல்லாருமே இப்ப கதை சொல்லி ஆயிட்டீங்க. ஸோ வாரத்துக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு நம்மளும் மாசத்துக்கு ஒருத்தருக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது வந்து கண்டினியூ பண்ணணும்ன்றது என்னோட விருப்பம். ஸோ நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆர்வமா இந்த கதையை வந்து அரை மணி நேரம், மேக்சிமம் அரை மணி நேரம் தான் ஆகுது. ஸோ இந்த அரை மணி நேரத்தை ஒதுக்கி நம்ம செல்விக்கோசரம் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப 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 ஒரு தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க, புக்கு வச்சுட்டு கூட படிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது வந்து மனப்பாடம் பண்ணி இதை பண்ணி இல்லை, அது நீங்க வர 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 அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன் செல்வி மூலியமா. ஸோ நீங்க எல்லாருமே பண்ணலாம், இன்க்ளூடிங் ஸ்ரீலதாவை கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணு பண்ணு பண்ணுன்னு. ஸோ ஆமா ஆமா கண்டிப்பாக ம். ஸ்ரீலதா, ருக்மணி ஏற்கனவே ரெடியா இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் மட்டும் எனக்கு ஒரு வாரம் மிஸ் ஆகும் ஒரு கல்யாணத்துக்குனால. ஸோ வேணா நம்ம பண்ணிடலாம் பண்ணிடலன்னா கண்டினியூ பண்ணிடுங்க. ருக்கு வந்து சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. கூகுள் மீட் எல்லாருக்கும் இருக்கனால கூகுள் மீட்லயே நம்ம போட்டுடலாம். ருக்கு எல்லாருக்கும் கூகுள் மீட் இருக்கா? கூகுள் மீட்ல ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இல்ல இல்ல, இவங்க இருக்கு, ருக்கு பண்ணாங்க இன்னைக்கு. கூகுள் ஆமா ஆமா பண்ணலாம். இன்னைக்கு ஜூம்ல தானே பண்ணிருக்கோம். இன்னைக்கு மதியம் பண்ணது ஜூம் தான். ஆனா டீம்ஸ்ல பண்ணலாம், கூகுள் டீம்ஸ்ல பண்ணலாம். கூகுள் கூகுள் டீமா மீட் இல்ல கூட ஓகே மீட்டா? தான். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இல்லைன்னா கூகுள் மீட். கூகுள் மீட்ல கூகுள் மீட் கட் ஆகாது. ஜூம்னா அமௌண்ட் பே பண்ணிருப்பாங்க, 1/2 hour அப்படிங்கறது கட் ஆயிடும். ஜூம் இப்ப கட் ஆயிடும். மீட் கட் ஜூம் ஆகாது. மீட் நானும் கட் ஆகாது. பாக்குறேன், நானும் பே பண்றதுக்கு ஐ வில் ட்ரை. சோ தட் இது முடிஞ்சதுன்னா இது அடுத்த வாரத்துக்கு ருக்கு மட்டும் அந்த கூகுள் மீட்ல பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்னன்றது அதுக்குள்ள நானும் ருக்கும் இது பண்ணிக்கிறோம், பிளான் பண்ணிக்கிறோம். அண்ணி நீங்க கிரியேட் பண்றீங்கல்ல லிங்க், அதுல பாஸ்வேர்ட் கேக்குதுல்ல, ஆமா, அத நாமளே செட் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை எந்த பண்ணி பாஸ்வேர்ட்? பாருங்களேன். நம்ம எந்த நம்ம நம்பர் வந்துட்டு வந்துருது, பாஸ்வேர்டு கேக்குதுல NWH அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது இல்லைங்களா, அத நம்மளே 1 2 3 4 5 நம்ம கிரியேட் நான் பண்ணிக்கலாம். அது மாத்திக்கிறேன். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதை அடிக்கிறதுக்கு, நான் அதை மாத்திடுறேன். நோ ப்ராப்ளம். நானும் ரியலைஸ் பண்ணேன், அப்புறம் தான் போட்ட பிறகுதான் ஓகே அது மாத்திடுறேன் நான் பாஸ்கோடு. இப்போதைக்கு அடுத்த வாரம் வந்து யார் சொல்றீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஒரு கமிட்மெண்டோட பண்ணலான்னு. யார் சொல்றீங்க? ருக்கு சொல்றீங்களா? சொல்லிடுறாங்க. இல்ல மேம், அடுத்த வாரம் வந்து ஜெயந்தி மேம் இல்ல. சோ நம்ம அடல்ட் செஷன் அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்குவோமா? ஒரு வாரம் கேப் விட்டுருவோமா? ஓகே. நான் சில்ட்ரன் செஷன் வந்து கண்டினியூ பண்றேன். அடுத்த வாரம் சில்ட்ரன் செஷன் நான் பண்றேன். ஓகே. அடல்ட் பூர்ணிமா சொல்றாங்கன்னா சொல்லட்டும், அப்படி இல்லைன்னா பூர்ணிமா நீங்க சொல்றீங்களா அடுத்த வாரம்? நான் சொல்லிடுறேன். இதுல இன்னொரு கதையை படிச்சு சொல்லிடுறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். 2-3 தடவை படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை இல்லாம. கண்டிப்பா. இல்ல இல்ல இல்ல, உங்களால முடியும், உங்களால முடியும். இல்ல இதே வந்து நான் வந்து பூர்ணிமா கிட்ட வந்து ப்ரொஃபசர் பூர்ணிமா தான் நாங்க கூப்பிடுறது. ஆனாலும் இவ்வளோ ஒரு எந்து வந்திருக்கிறது வந்து எனக்கு தோணுது செல்வி தான் அவங்களுக்குள்ள மைண்ட்ல போட்டு ஸ்க்ரூ பண்ணி விடுறாங்க, நல்லா ஸ்க்ரூ பண்ணி விட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதனால நம்ம விட வேணாம். அப்பா ஆரம்பிக்கிறோம். எனக்கு விட வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும் 1 வீக் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம். அது வெரி குட். எதுவுமே இல்ல இல்ல செய்யல. ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கண்டிப்பா ருக்கு அவங்க பூர்ணிமாவே சொல்லட்டும், அதுக்குள்ள நான் வந்து எனக்கும்
ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாரும் வாங்க, சிந்தாமணி நீங்களும் வாங்க. அஹ் இத பத்தி பேசுறதுக்கு என்னால கண்டிப்பா முடியல. சோ ஒரு வாரம் கழிச்சு ஒன்னா கண்டிப்பா ஒரு கண்டிப்பா மனசு கண்டிப்பா வாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதா கடினமா தான் இருக்கும். இருந்துச்சு ஆமா சொல்றதுக்கு. அண்ணே சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் அம்மாவை வர வர நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அதையும் சரி மறக்கணும் போவோம் மறக்கணும். இல்லப்பா நடப்பது. இல்ல இல்ல, அப்படி இது வந்து அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு அப்படி அவங்களுக்கு ஒரு இதுதான். அஞ்சலியாவே இருக்கட்டுமே. ஆமா, இது இந்த செஷன் இன்னையில இருந்து ஆரம்பிக்கிறது அவங்களுக்கோசரம் நம்ம கண்டினியூ பண்றோம். அவங்க இந்த லெகசிய நம்ம கண்டிப்பா விடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து ஜாயின் பண்ண விடவே மாட்டோம். அதுக்கோசரம் தான் எங்க ரெண்டு விடவே பேரோட வேண்டாம். இது அவங்களோட யூடியூப் சேனல் ரன் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். ரன் ஆயிட்டே இருக்கட்டும். ரன் ஆகிக்கிட்டே ரொம்ப ரொம்ப இருக்கட்டும். தேங்க்யூ. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் காலேஜ்ல கேக்குறேன். அவங்களும் ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லுவாங்க. வந்து ஜாயின் பண்ண முடியலன்னா கூட கதை வந்து சொல்லட்டும். கதை கேட்கலாம். கதை ஸோ சொல்லட்டும். வந்து நான் அந்த டைம்ல நான் ஜாயின் பண்ண முடியலன்னா 3:00 வந்துட்டு ஒரு 3:30 3:45 கதை சொல்லிட்டு கூட 30 minutes கேட்டுட்டு போயிட்டோம். அவ்வளவுதான். நம்மளுக்கு வேற ஒண்ணும் அவசியம் இல்லை. நம்ம ஆமா இது கதையை பண்ணலாம். சொல்லிட்டு கூட நம்மளுடைய விமர்சனம் கேட்டுட்டு கிளம்பிக்கட்டும். ஓகே ஓகே ஜூம் இப்போ ஓகே கட் ஓகே ஆயிடும். ஓகே நம்ம ரீகனெக்ட் பண்ணுவோம். ஜூம் கட் ஆக போகுது. ஓகே, ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஆமா minutesல பண்ணிக்கலாம். திருப்பி நான் நம்ம பார்க்கலாம். ரெக்கார்டிங்